இந்த படத்துல சொல்லும்போது லவ் அண்ட் ஆக்ஷன் இருக்கு. ஆக்ஷன் இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர மேடான ஒரு ஒர்க் இருக்கு. ஸோ வில்லன் யார் பண்றா அப்படின் போது சார் சொன்னாங்க வித்யுத் ஜாம்வால் அப்படின்னாங்க. வித்யுத் ஜாம்வாலா அட்டேங்க அப்பா பயங்கரமா இருப்பாப்லையே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு. அப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்தப்போ ஃபர்ஸ்ட் டே சந்திக்க போறேன். நான் என்ன பண்ணேன், தூத்துக்குடியில் ஷூட் பண்ணும்போது காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு திருச்செந்தூர் கோயில் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தேன். நான் வெளியே வந்தேன். வெளியே வந்தால் தூரத்தில் ஒரு உருவம், நல்ல ஹைட்டு, கை வந்து கிரிக்கெட் பேட் மாதிரி இருக்கு. ஆள் அப்படியே திரும்பினா அது வித்யுத் ஜாம்வால். அது அவர் வந்து ஹாய் அப்படின்னு கை கொடுத்தாரு. நம்ம வந்து வேஷ்டி சட்டை நெத்தியில் பட்டை போட்டுக்கிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி கையை கொடுத்தேன். நான் சிவா அப்படின்னாரு. எஸ் சார் சிவா சிவா கிரேட் மேன், ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூனாரு. கை அப்போவே இருக்கியா பிடிச்சாப்புல. ஐயோ ஐயோ இவர் கூட தான் நம்ம ஃபைட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஓகே சார் சி யூ இந்த ஈவினிங் சொல்லிட்டு கோயிலுக்கு போய் நேராக முருகா அந்த மனுஷன்ட்டு மட்டும் நீ பத்திரமா பார்த்துக்க, ஒரு பஞ்சு மூஞ்சில் விழுந்தாலும் உனக்கு என்னை அடையாளம் தெரியாமல் போயிடும், இது ஓம் பொறுப்பு நீ பார்த்துக்கன்னு சொல்லி வந்தேன். அப்புறம் அந்த ஃபைட் வந்துச்சு, கிளைமேக்ஸ் ஃபைட்டு. அப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டதெல்லாம் ஒன்று தான், அடிக்கிறோமோ இல்லையோ தடுக்கிறோம். லோஜக் மோஜக் பஜக் இதுதான் நம்ம தாரக மந்திரம்னு சொல்லிட்டு அங்கே போனேன். ஆக்ஷன் பண்ணும்போது அந்த ஆள் தடுக்கிறாப்புல, தடுக்கும் போதே வலிக்குது. நான் அங்கே நின்று பண்ணிட்டு வெளியே வந்து இந்த ஆள் உண்மையிலே அடிக்கிறான், இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஃபைட்டை பயங்கரமாக பண்ணி, ஏன்னா அவர் ப்ரொஃபஷனல், அவர் பயங்கரமாக யூ கேன் டூ இட் மேன், கம் ஆன் மேன், யூ கேன் டூ இட் அப்படி கையை மட்டும் கொடுக்காத, நீ நசுக்கி விட்டுருவா, இந்த வேலையை வச்சுக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணுவேன். பட் ஃபைட்டை பயங்கரமாக பண்ணி ஆகணும், ஏன்னா ஸ்கிரிப்டோட ரொம்ப பீக் மூமெண்ட் அது, கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்கணும். அப்போ ஓகே நம்ம என்னமாவது பண்ணி ரிஹர்சல் பண்ணியாவது பண்ணிடலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணி இறங்கி ஃபைட் பண்ணிட்டேன். அப்புறம் அவரே அப்ரிஷியேட் பண்ணார். அப்போ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், எத்தனை கேப்டன் படம், எத்தனை அர்ஜுன் படம், சரத்குமார் படம்லாம் பார்த்துருக்கோம், விடுவோமா நாங்கள் ஃபைட்டை அப்படின்னு சொல்லி அப்படி நின்றுட்டோம்.